இப்போ ஃபர்ஸ்ட் டேயோட கடைசி மேட்ச், தேர்ட் ரவுண்ட் மேட்ச், போல் டிசைடர் மேட்ச். யாராருக்கு பார்த்தீங்கன்னா மாரியூர் வர்சஸ் தொண்டி காலேஜ் கைஸ். தொண்டி காலேஜ் கைஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இப்போ மாரியூர் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேரில் சேஞ்சஸ் இருக்குது. கண்ணன் ஓப்பனிங் பேட்ஸ்மனா, லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறார். நான் ஸ்ட்ரைக்கில் ஜலீல் இருக்கார். முதல் ஓவர் போட கௌதம் எப்பவும் போல பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் கீழேருந்து ஸ்லாட்டில் இருந்துச்சு, கண்ட்ரி திசையில் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். ஐஸ் ஆன் த பால். இந்த டோர்னமெண்ட்டில் நிறையா ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் பார்க்க முடியுது. அடுத்த பேட்ஸ்மேன் முத்து, நல்ல ஷாட், நேருக்கு நேராக. இதுவும் விக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டைமிங் இல்லை, டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகலை. சைலா நல்ல டேக்கன், பேக் டு பேக். இங்கே 2 விக்கெட்டு கௌதம் கையில் இருந்து வருது. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி சிவா, நல்ல டிரைவுக்கு போயிட்டார், டிஃபென்ஸ்க்கு போயிட்டார். ஹாட்ரிக் சேர் அது பேட்ஸ்மேனுக்கு. டாட் பால். ஃபோர்த் ஒன் பிஃபோர் லென்த்து, பேட் மேலே போச்சு, டாட் பால். லாஸ்ட் 2 மோர் பாடி லைனில் நல்ல தேக்கல் கீப்பர், அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 ஒரு ஃபீல்டர் அப்படிங்கிறப்ப ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. மேடின் ஓவர் சேராது பவுலருக்கு. எஸ், விக்கெட்டு கொடுத்துருக்காங்க, டைரக்ட் ஹிட். ஸோ மேடின் ஓவர் இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபீல்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த பவுலருக்கு. ஸோ மேடின் ஓவர் வித் 3 விக்கெட் இந்த ஓவர். ஒரு போல் டிசைடர் மேட்ச்சில் பவர் பிளேல மேடின் ஓவர் 3 விக்கெட்டுனா பெரிய விஷயம். செகண்ட் பவர் பிளே ஓவர் மகாராஜ், நியூ பேட்ஸ்மேன் ஆசிப். ஒரு இன்சைட் அவுட், சான்ஸ் ஃபார் அனதர் விக்கெட்னு பார்ப்போம். இந்த 7வது பாலில் 4வது விக்கெட் வருது. ஏர்லியராக எக்கச்சக்க விக்கெட் இழக்கிறாங்க மாரியூர். அடுத்த பேட்ஸ்மேன் கவி, ஸ்லோயர் ஒன், யாக்கிங் லென்த்தில், டாட் பால். தேர்ட் ஒன் ரன்ஸ் ஓட மாட்டாங்க, டாட் பால். அதுக்கடையில் ஒரு மிஸ்ஃபீல்டு, ஓடி எடுத்துட்டாங்க சிங்கிள். முதல் ரன்னு ஜலீல் ஷேக்கில். ஸ்லோயர் ஒன், கேப் லைன் பார்த்தா ஃபீல்டர் கையிலே ஃபாஸ்டராக போயிடுச்சு. ஸோ மிஸ்ஃபீல்டு, காலுக்குள்ளே விட்டார் ஒரு 4. இப்போ டீமோட ஸ்கோர் 5. தரையோட தரையாடிட்டாரு, சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒன், ஆஃப் கட்டர் மாதிரி மிதந்து வந்துச்சு, டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 6 ரன்னு, 4 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட கார்த்தி, 3வது பவுலர். ஆஃப் கட்டர் மாதிரி திருக்கி விட்டார். ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் லெக்கட்ரா மாறும், சிங்கிள். ஸ்லோயர் அவரே தடுத்துருவார், டாட் பால். டவுன் த விக்கெட், டாப் எட்ஜ், அனதர் பிரேக் த்ரூ நினைக்கிறேன். 5வது விக்கெட்டாக இருக்கும் பிடிச்சாங்கன்னா. நல்ல டேக்கன், அவரே போட்டு அவரே பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஆப்ரஹாம், டவுன் த விக்கெட், மறுச்சு தொடச்சு அடிச்சாருங்க. கிளியர் ஹிட், சந்திச்ச முதல் பந்து 6. விக்கெட்டை பற்றி யோசிக்கவே கிடையாது ஆப்ரஹாம். பேக் ஃபுட்ல போனாரு, சிங்கிள் கிடைக்கும். வெல் லெஃப்ட், வயலானுக்குள்ள, டாட் பால். 3 ஓவர் முடிவுக்கு 14, 5 விக்கெட் இழந்து. 4வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. பிரசாந்த் வந்திருக்கார், லெஃப்டி ஸ்பின்னர். நல்லா திரும்பிச்சு, ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க அது கடையில், சிங்கிள். செகண்ட் ஒன் வெல் லெஃப்ட், வயலானுக்கு உள்ளே நினைக்கிறேன். அம்பேஸ் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு, அப்போனா டாட் பால். தேர்ட் ஒன் கொஞ்சம் முன்னே வந்தார், பேட்டுக்கே வந்தார், 1 பவுன்ஸில். எஸ், பவுண்ட்ரி. அடுத்த பந்து பிகைண்ட் த ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. எஸ், நல்ல டைமிங் இருந்துச்சு அப்படிங்கிறக்கா. அப்போ ஃபீல்டர் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி வந்துருச்சு. லாஸ்ட் 2 பேக் ஃபுட்டில் போயிட்டு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் டபுள். ஆப்ரஹாம் 2 கூப்பிட்டாரு, பிடிச்சடிக்கல. 2 ரன். லாஸ்ட் ஒன் டாப் எட்ஜ் ஆயிருச்சு, நல்ல டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகல. 2 ஃபீல்டர் அங்கே உள்ள பூந்தாரு கௌதம். 4 ஓவர் முடிவுக்கு 25, 6 விக்கெட் இழந்து. கௌதம் சட்டத்தை கையில் எடுத்துட்டார். மேடின் ஓவர் போட்ட பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ரஹாம் ஸ்ட்ரைக்கில், 6 அடிச்ச பேட்ஸ்மேன். ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கிளியர் ஹிட்டுங்க. கண்டிப்பாக இது 6 நினைக்கிறேன். ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் அடிக்கிற முதல் 6 ஆஃப் ஸ்டம்ப்ஸில். குயிக்கர் ஒன், வருத்தப்பட ஒரு பேட்ஸ்மேன். ஸ்லாட்ல இருந்துச்சு, டாட் பால். போன பால் ஒயிட் ஏரி பால். மட்டார் முட்டு, அங்கே ஃபீல்டர் சைலா விட்டு பிடிக்க பார்த்தாரு. அதுக்கடையில் 2 ரன்னுக்கான தேடல். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு கார்த்தி. 2 ரன். பேக் டு பேக் 2 சிங்கிள் வந்திருக்கு. நீ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டைலில் நல்லா டேக்கனுங்க. இதே மாதிரி 2வது கேட்ச் பிடிக்கிறாரு. போன மேட்ச்ல இதே மாதிரி ஒரு கேட்ச் பிடிச்சாரு. 5 ஓவர் முடிவுக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. 7 விக்கெட் இழந்து. பவுலிங் அண்டையில் பிரகா. ஆஃப் ஸ்டம்ப்ஸில் வந்த பந்து லெக் ஸ்டம்பில் மறுச்சு ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணுது. எல்லா பாலுமே பெரிய ஷாட்டு போகிற இடத்துல தான் இருப்பார் பேட்ஸ்மேன். டவுன் த விக்கெட்டு, ஏமாந்திருக்காரு பேட்ஸ்மேன். டாட் பால். தேர்ட் ஒன்
நல்ல ஷாட்டுங்க. பேட்டில் பாட்டமில் இருந்துச்சு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணுமான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி. 4th ஒன் நேராக எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டார். சிங்கிள் கிடைக்கும். சான்ஸ் ஃபார் டபுள். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீபால் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 more. ஃபுல் டாஸ் பால் தரையிலே போயிட்டாரு. சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த இன்னிங்ஸில் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. டாப் எட்ஜ் கேட்ச் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டா 2 ரனோட பார்ப்பாங்க. ஜீவானு கால் கேட்டார் கீப்பர். ட்ராப்புங்க. அதுக்கடையில் 2 ரன். 47 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. 48 டார்கெட் ஃபார் 20 காலேஜ் கைஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. பிரசாந்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஜலீல் முதல் பவர் பிளே வரப்பட லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் அட்டு ஷூல எடுத்துகிட்டு வந்து போட்டுச்சு. ரன்ஸ் ஓடுறாங்க. சிங்கிள். போன பால் பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணலை. தேர்ட் ஒன் வாக்கிங் லென்த் அவர் எடுப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. சறுக்கிட்டு வந்தாருங்க ஸ்ரீபால். சிங்கிள். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மகாராஜ் ஸ்ட்ரைக்கில் சந்திக்க முதல் பந்து. வாக்கிங் லென்த்து. சிங்கிள். பியூட்டி ஆஃப் பவுலிங். இது வரைக்கும் பெரிய ஷாட்டு கொடுக்காத மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த ஓவரில். ஃபீல்டர் கைக்கே போகும். நல்லா ஸ்டாப்புங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜலீல். முதல் பவர் பிளேயை வெறும் 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. நோ விக்கெட். இந்த பவர் பிளே ஓவரையும் 6க்குள்ளே போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் உயிர் இருக்கு. இப்போ ஹைட் மேன் கார்த்தி வந்திருக்காரு. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். வித்தே கொடுக்காத பந்து. மேலே ஒரு ஆள் வச்சிருக்காங்க. சிவா இருக்காரு. சிங்கிள். டாப் எட்ஜ் ஃபுல் டாஸ் பால் அப்படிங்கிறப்ப கவனமாக இருக்கணும் கீப்பர். நல்ல டேக்கனுங்க. மகாராஜ் ஆட்டமில் வெளியே ஏர்லியராக இவங்களை விக்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்த நீ பேட்ஸ்மேன் பிரகா. நல்ல ஷாட்டு. ஆனா அங்க ஃபீல்டர் கண்ணன். இந்த கேட்ச் ரிஸ்கி கேட்சா இருக்கும். பின்னாடியே போனாருங்க. திரும்பி ஓடி பார்த்துருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஷாட்டுங்க. பியூட்டி ஆஃப் ஹீட். அந்த கட் அவுட்ல போய் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் பெரிய ஷாட்டு. இப்போ கண்டிப்பாக யோசிப்பாங்க அந்த ஃபீல்டர். அந்த கேட்சை ரிஸ்க் எடுத்து பிடிச்சி பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. இந்த 6 வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பந்து. நல்ல ஷாட்டு. அங்க ஃபீல்டர் ஆனதர் லைஃப்னு பார்த்தா மோதிட்டாரு. பந்துல வந்து பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாரு ஆப்ரகாம். சிங்கிள். பிரசாந்த் ஸ்ட்ரைக்ல. பிஃபோர் லென்த் டாப் எட்ஜ் 2 ஃபீல்டர். நல்ல டேக்கனுங்க. முத்துமாறன் வந்தாரு. நல்லா பிடிச்சாரு. 2 ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே முடிவுக்கு வருது. 2 விக்கெட் இழந்து 13 ரன் ஆடி இருக்காங்க. பால் டு பால். ரிமைனிங் உள்ள 24 பாலுக்கு 35 தேவை. ஸோ இப்போ உள்ள நிற்கிற அந்த 2 பேட்ஸ்மேன், இந்த 2 விக்கெட்டுமே காஸ்ட்லி விக்கெட்டாக இருக்க போது. ஏதாவது மொமெண்டம் நடக்கணும்னா இந்த 2 பேட்ஸ்மேனும் ஆட்டம் இழக்கணும். அதுக்காக போராடுவாங்க பவுலர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இடம் கொடுப்பாரா பேட்ஸ்மேன் பார்ப்போம். யாக்கிங் லென்த்துங்க. வித்து கொடுக்காத பந்து. அதிகபட்சமாக ஒரு சிங்கிளாக இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருந்த தீபக் உள்ளே வந்திருக்காரு. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். மேட்ச் டிஷர்ட் மாற்றிடுவார் போல. ஃபுல் டாஸ் பால் வந்த திசையில ஆடினாரு. அங்கே ஃபீல்டர் கார்த்தி 4 ஸ்டெப்பு வச்சு நறுக்குன்னு வந்துட்டாரு. சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை. தெளிவான எக்ஸிகியூஷனுங்க. கண்டிப்பாக அன்ஸ்டாப்பபிள் 4 மாறும். எஸ் பவுண்டரி. ஆப்ஷன்ஸில் சான்ஸ். ஓய்யோ நல்ல ட்ரைங்க. ஆனால் பெஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். அண்ணன் வந்து சீனியர். இவரோட வயசுக்கு இவ்வளோ டைவ்லாம் அடிக்கணுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் முயற்சி பண்ணியிருக்காரு. Up to Yorking length, magical delivery. That one pressure போடுறாங்க bowlers. லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து. ஏன் அப்படி சொன்னா இது வரைக்கும் 7 ரன் தான் வந்திருக்கு. இந்த ரன்னோட 8 ரன்னா மாறும். முதல் 3 ஓவரே நல்லா பிடிச்சி போட்டுருக்காங்க மாரியு. 3 ஓவர் முடிவுக்கு 21. அதே 2 விக்கெட்டோட. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 27 தேவை. பவுலிங் எண்டில் சிவா வந்திருக்காரு. அவருக்கு முதல் ஓவர் இது. முக்கியமான ஓவராக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்த்துக்குல இருந்து ஃபுல் டாஸ் பால். லோ ஃபுல் டாஸ். நல்ல பிக்கப் ஷாட்டுங்க. அங்க டேக்கனா சூப்பரான கேட்சுங்க. லைனம் பேர் இங்க கை தட்டிக்கிட்டு இருக்காரு. அவுட்டும் கொடுக்குறாங்க. கேம் சேஞ்சிங் கேட்சா இருக்க கூடும். ஆப்ரஹாம் கையில இருந்து காமா ஒரு கேட்ச் பார்க்க முடியுது. அடுத்த பேட்ஸ்மேன் சைலா. ஸோ மாரியு சைஸா மேட்சுக்குள்ள வர்றாங்க. சான்ஸ் ஃபார். ஐயோ கொஞ்சம் தாங்க. அவர் பக்கத்தில் வந்திருந்தா கண்டிப்பாக இன்னும் டைவ் அடிச்சு கேட்சை பிடிக்க பார்த்துருப்பாரு. அந்த எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு சிவான்னு சொல்லலாம். பிரகாஷ் ஸ்ட்ரைக்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா பெரிய ஷாட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. சிங்கிள் தான் கிடைக்குது.
பாடி லைன்ல அதிகபட்சமா ஒரு ரன்னா இருக்கும். சிங்கிள். பியூட்டி ஆஃப் பவுலிங். லெக் கட்டுறீங்க இங்க. சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடியுது சிவா கையில இருந்து. டாட் பால். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. வர விட்டு அடிச்சாரு பேக் ஃபுட்ல. இங்க ஒரு 6 இன்டு தி ஆடியன்ஸ். மச் நீடட் 6. 5 பால் நல்லா போட்டாருங்க. ஒரு பால் வெயிட் பண்ணி அடிச்சாருங்க பிரகா. 4 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 30 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட்ல இருந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 18 தேவை. சைலா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. இந்த ஓவர் போட முத்து வந்திருக்காரு. முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. சான்ஸ் வராங்க. வைடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடு ரீபால். கவர்ஸ்ல போனாராங்க ஃபீல்டர். ஐயோ அவர்ட்ட வர்ற ரெண்டாவது கேட்ச். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை பண்ணாரு, அதையும் பிடிக்க முடியல, இதையும் பிடிக்க முடியல. இப்ப 2 ரன் கிடைக்கும். 2 ரன். 11க்கு 15. ஸ்லாட்ல இருந்துச்சு அங்க ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் டிராவல் ஆயிருச்சுங்க. மார்ச் நீடட் 6. கேம் சேஞ்சிங் ஷாட்டா இருக்கும். சைலா பேட்ல இருந்தது. 10 பாலுக்கு 9 கொண்டு வந்துட்டாங்க. சரியான மீட் இல்ல. 2 ரன்னுக்கான கால்ஸ் இருக்கும். அங்க கார்த்தி இருக்காரு. கீப்பர் 2 அடிச்சா விக்கெட்டா இருக்கும். நோ சொல்லிட்டாரு பிரகா. சிங்கிள். பிரகா ஸ்ட்ரைக்ல 9க்கு 8. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போட்டாரு நேருக்கு நேரா. நல்ல டைமிங் நினைக்கிறேன். யாஸ் பவுண்டரி. ஃபம்பிள் ஆயிருச்சு அங்க பந்து. மச் நீடட் 4. 3 more to tie, 4 more to win. இன்னும் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. பாடி அட்டாக். சான்ஸ் ஃபார் நோ சொல்லிட்டாங்க. டாட் பாலா ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள். ஸ்கூப் ட்ரை. லெக் ஸ்டம்ப்ல ஸ்கூப் போனாரு. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. ஸோ முதல் டீமா இந்த பவுண்டரியோட 20 காலேஜ் காய்ஸ் பிரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ ஹார்ட் லக் மாரியூர். உண்மையாக ஒரு நல்ல ஃபைட்டை கொடுத்தாங்க. ஒரு மாதிரி சைஸ் இடையில மூவ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் கடைசியில் சுதாரிச்சுட்டாங்க 20 காலேஜ் காய்ஸ்ன்னு சொல்லலாம். 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள். இந்த போல் டிசைடர் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு கௌதம். 2 ஓவர் சூப்பராக பிடிச்சி போட்டிருந்தாரு. அயன் பாக்ஸுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க.